Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 11th பயாலஜி ஒரு 5 days அல்டிமேட் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் சென்டம் எடுக்கிறதுக்கானது. ஸோ இந்த ஹாலிடேவை நீங்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஸோ எனக்கு லீவ் விட்டதே நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். நீ இந்த டைமில் என்னை படிக்க சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ பயாலஜி ஃபுல் மார்க்ஸ் எடுக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக இந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மினிமம்ஸ் ஒரு நாளைக்கு 3 to 4 hours சரிங்களா, மினிமம் 3 hours படிங்க. பாட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 1.5 hours சரிங்களா. அதே மாதிரி சுவாலஜியே 1.5 hours இதாவது நீங்கள் வந்து என்னது படித்தாகணும். அல்லது 1 மணி நேரமாவது பாட்னிக்கு 1 மணி நேரம், சுவாலஜிக்கு 1 மணி நேரம் என்னது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2 மணி நேரம் உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்டீரியர் கொஷின்ஸ் தான் நாங்கள் கேட்குறது. நீங்கள் போய் புக் பேக் கொடுக்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பயாலஜி பொறுத்த வரைக்கும் புக் பேக் தான் அதிகமாக கேட்பாங்க. இன்டீரியர் 1 or 2 கொஷின்ஸ் தான், அதாவது கம்பல்சரி கொஷின் 19வது கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, கம்பல்சரி அதை மட்டும் தான் இன்டீரியராக கேட்குறாங்க. அதே மாதிரி 5 மார்க்கில் எய்தர் ஆரில் ஒன்று வந்து இன்டீரியர் கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி பப்ளி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிட்டு புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியர் ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். 2 marks 3 marks அந்த 5 marks அந்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து டைரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணுறேங்க, கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இன்டீரியர் கொஷின் என்னென்ன படிக்காமல் இருக்கீங்களோ அது எல்லாமே பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடயே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வருமா, இதெல்லாமே எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி 11th ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 92 and 95 இந்த மாதிரியான மார்க்ஸ் எடுத்துட்டு நமக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் வந்து சொன்னனோ அதே கொஷின்ஸ் தான் உங்களுக்கும், ப்ளஸ் வந்து அதை விட அட்வான்ஸாக அப்டேட் பண்ணியும் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இன்னும் ஏன்னா இயர் பை இயர் வந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து திருப்பி வந்து நியூ கொஷின்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நியூ கொஷின்ஸ் என்னென்ன கேட்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். ஈவன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு என்ன கொஷின்ஸ் வந்து கொடுக்கணும் அந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த 31 மார்க் ஹாஃப் இயர்லி கொஷின் ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணோம். அது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, படிச்சுட்ருக்காங்க. ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன கொடுக்குறனோ அதே தான் சரிங்களா. நம்ம கரெக்டாக ஷெடியூல் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லி நினைக்கலாம். நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி, நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்தந்த கொஷின்ஸ் இது படிங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வீட்டில் அண்டு ஸ்கூலில் படிக்கிறப்ப அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிக்கிறாங்க. அதனால் அவங்களால 90 above இதெல்லாமே ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்களாலேயும் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட்டு டே 1க்கு பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜியில் இது புக் பேக் நம்பர் கொடுத்துருக்கேன். சாப்டர் 1 சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. ஆனால் பாட்னியில் பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இது கொஷின் நம்பர் கிடையாது, லெசன் நம்பரு. ஃபஸ்ட்டு லெசனு, செகண்ட் லெசன், தேர்ட் லெசன். ஸோ 3 லெசனும் என்ன பண்ணுறங்க, கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு லெசன்லையும் புக் பேக்கு 5 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 5 கேள்வியுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் புக் பேக் தான். ஏன்னா பயோசுவாலஜி வேணால் நிறையா கொஷின்ஸ் இருக்குது, பயோபாட்னியில் எல்லா லெசன்லுமே 5 கொஷின்ஸாக இருக்குது. அதனால் இந்த 5 கேள்வியாவது நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். நான் அதையும் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறத கொஞ்சம் தளர்த்திக்கலாம். ஏன்னா நமக்கு புக் பேக்கே நம்மளால் படிக்க முடியல அப்படிங்கிறப்ப இன்டீரியர் எப்படி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் 1 2 3 இந்த 3 லெசன்லையும் புக் பேக் கொடுத்துருக்கேன், அதை வந்து டே 1ல் படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து டே 2க்கு பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜியில் சாப்டர் 3 and 4 கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய கொஷின் படிச்சிருங்க. பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 4 and 5 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த 2 லெசன் என்ன பண்ணுங்கள், பாருங்கள். ஏன் இங்கே வந்து 3 லெசன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் எப்பயுமே நம்ம படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு 2 இது எல்லாமே ரிப்பீட்டடாக நிறைய டைம் படிச்சிருப்போம். அப்படியே போக போக அப்படியே குறைஞ்சிட்டே போகும். அதனால் நான் இங்கே 2ஆக கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து டே 3ல் பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி சரிங்களா. இது வந்து பயோசுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 5th லெசனும் 6th லெசனும் கொடுத்துருக்கேன். ஸோ பயோபாட்னியில் பார்த்தீங்கன்னா 6வது லெசன் 7 8 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 8வது லெசன் சின்ன சாப்டர், 7வது லெசனும் சின்ன சாப்டர் சரிங்களா. 6 மட்டும்தான் பெருசு. ஸோ இது வந்து படிச்சிருங்க. ஆனால் இதில் 3த்துலேயுமே 5 கொஸ்டின் தான், மொத்தம் 15 கேள்வி தான் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. தாவர செல், விலங்கு செல் படிச்சிருப்பீங்க, மைட்டாசிஸ் மியாசிஸ் வேறுபாடு படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த
யூகேரட்டிக் புரோகேரட்டிக் அது வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் படிச்சு தான். டிஎன்ஏட ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்பீங்க, நீரின் பண்புகள் படிச்சிருப்பீங்க, நொதிகளோட பண்புகள் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ அது எல்லாமே படிச்சது தான். அதனால் படித்ததை விட்டுட்டு படிக்காத கம்ப்ளீட் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து டே 4ல் பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜியில் 7th சாப்டரும் 8th சாப்டரும் என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. பயோபாட்னியில் 9th லெசன், 10th லெசன், 11th லெசன். ஸோ இங்கே வந்து 10th லெசன் சின்ன லெசனு. ஸோ 9th லெசன் மட்டும் புக் பேக்குக்கு 1 or 2 வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஆனால் அதுலேயும் 5 தான். இதில் கொஞ்சம் பெரிய கொஷின்ஸாக இருக்கும். சரினா இங்கே வந்து என்னது வேர் தண்டு இலை வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும் நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. 11th லெசனில் இன்டீரியர் கொஷின் 2 மார்க்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வேணால் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து டே 5க்கு பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜியில் 9th லெசனும் 10th லெசனும் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து பயோபாட்னியில் பார்த்தீங்கன்னா 12வது லெசனும் 13வது லெசன்ஸும் படிச்சிருங்க. ஸோ 12 ஈஸி, 13ல் பார்த்தீங்கன்னா நமக்கு சைக்கிள்ஸ் இது எல்லாமே வரும். ஸோ அதனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 லெசன்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து டே 6ல் பார்த்தீங்கன்னா 11வது லெசனு 12வது லெசனு இந்த புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ஸோ 12ல் இம்பார்ட்டன்ஸ் உங்களால் என்னென்ன படிக்க முடியுதோ பயோசுவாலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன அதை படிச்சிருங்க. பயோபாட்னியில் பார்த்தீங்கன்னா 14, 15. ஸோ 15ல் அந்த ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரோலின் அதை பற்றி கொஷின் வந்தால் படிச்சிருங்க. 14ல் சைக்கிள்ஸ் வரும். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைய அதாவது கிரப் சைக்கிள் இந்த மாதிரியான சைக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா. அது எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. அந்த டயக்ராம் கொஷின்ஸ் என்னென்ன இதில் வருதோ புக் பேக்கில் அது எல்லாமே கண்டிப்பாக வரைஞ்சி பார்த்துருங்க சரிங்களா. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஷெடியூலை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு சாப்டர்லையும் என்ன இன்டீரியர் கொஷின் இருக்குது, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டுமே எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை மட்டுமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதற்கு முன்னாடி பார்த்து காலாண்டில் அரையாண்டில் உங்கள் சேனலை பார்த்து தான் என்னால் எக்ஸாமை சரியாக எழுத முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி 1 or 2 டிஸ்ட்ரிக்ட் வேணால் அப்படி இருக்கலாம். அதுக்கு என்ன ரீசன்னா 11th ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸாக கேட்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லெசன்லேயும் 20 இருக்குது, 25 இருக்குது 2 மார்க்ஸு. ஸோ அப்போ அந்த 25, 30 இது கால்குலேட் பண்ணால் 300, 400 2 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணும் போகும். 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், ஈவன் 5 மார்க்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் கேட்டுருக்கலாம். ஈவன் 14வது லெசன், 13வது லெசன்லாம் ஒவ்வொரு பக்கத்துலேயும் 3 கொஷின் 4 கொஷின் புதுசாக கேட்கலாம் சரிங்களா. ஆனால் பப்ளிக் எக்ஸாம்ஸில் அந்த மாதிரி கேட்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஷின் மார்க் தான். ஓரளவுக்கு தான் டஃப்னஸ் வைப்பாங்க. எல்லாமே எழுத முடியாத அளவுக்குலாம் டஃப்னஸ் வந்து வைக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை. ஸோ இது எல்லாமே படிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் கொஷின்ஸ் என்னென்னோ அது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண வந்தால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.